Hello friends, welcome to Tamizhan'S kitchen. கட்லெட் நாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? உருளைக்கிழங்கு தாங்க. உருளைக்கிழங்கு வச்சு தாங்க நம்ம அதிகமாக கட்லெட் செஞ்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு உருளைக்கிழங்கே இல்லாத ஆட்டாவும் வெஜிடபிள்ஸும் சேர்ந்து நம்ம இன்னைக்கு கட்லெட் செஞ்சிருக்கோம். இது வரைக்கும் எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க. வெஜிடபிள் கட்லெட் செய்ய நான் ஒரு கப் கோஸ் திருவி எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி கேப்சிகமும் திருவி வச்சிருக்கேன், கேரட்டையும் திருவி வச்சிருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க, கோதுமை ஒரு கப் எடுத்துக்கோங்க, அரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க, ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பவுலில் வெங்காயம், கேப்சிகம், கேரட், கோஸ், இப்போ கோதுமை 2லேருந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட அப்புறம் ஆட் பண்ணிப்போம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க, நம்ம வெஜிடபிள்ஸ்னே தண்ணி வரும், நம்ம அதிலேயே மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி நல்லா பசஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை பால் ஆட்ட உருண்டை பண்ணிப்போம். அப்புறம் கட்லெட் மாதிரி கொஞ்சம் தட்டிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் இப்படி தட்டி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே போட்டுடலாம். இப்போ பேனில் எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சதை இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகும். இப்போ பாருங்கள், இது சீக்கிரமாக தான் குக் ஆயிரும். 2 சைடும் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா எடுத்துருங்க. இப்போ 2 சைடு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, நான் இப்போ எடுத்துடுறேன். இப்போ நம்ம தனியாக தட்டில் எடுத்து வச்சுருவோம். ரொம்ப டேஸ்டான கட்லெட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான ஆட்டா வெஜிடபிள் கட்லெட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம நிறைய கட்லெட் வந்து உருளைக்கிழங்கோட சேர்த்து தான் சாப்பிட்ருக்கோம். இது முழுக்க வெஜிடபிள்ஸும் கோதுமாவும் சேர்ந்து சாப்பிட்டதுனால நம்ம அதே டேஸ்ட்டாகவும் இருக்குது, ரொம்பவும் நல்லா இருக்குது. இது நான் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும் என் ஃப்ரெண்டுக்கு தான். என் ஃப்ரெண்டு பேர் அனுஷா, அவள் தான் வந்து இந்த ரெசிபி வந்து சொன்னா. அவளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அனுஷா. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ரெசிபி இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு அதுவும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.